Hello students, welcome to my channel. Now we 12th Maths chapter 6 exercise 6.3 la third sum பார்க்க போறோம். Prove that a vector minus b vector minus c vector minus a vector equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. So இதை எப்படி 0 ஆக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட்ல வந்து a vector b vector c vector equal to இதை எப்படி எழுதலாம்? a vector dot b vector cross c vector. இதை வந்து எங்க வேணாலும் டாட் கிராஸ் நம்ம மாத்தி போட்டுக்கலாம். நமக்கு இது ஈஸியா இருக்குங்கிறதுனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து a minus b b minus c c minus a ல ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மாதிரி ஆன்சர் மாறும். எப்படின்னா a vector minus b vector dot இது ரெண்டுத்தையும் அப்படியே கிராஸ் எழுதிக்கலாம். அதாவது b vector cross c vector cross c vector minus a vector அந்த ஃபார்முலா அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் உள்ளது அப்படியே வச்சுக்கலாம். a vector minus b vector அப்படியே வச்சுக்கலாம். இந்த பிசியை மட்டும் உள்ளார அப்படியே கிராஸோட பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். எப்படின்னா b வெக்டாரோட சியும் b வெக்டாரோட ஏவும். ஸோ b vector cross c vector ரெண்டுத்துக்கும் மைனஸ் வந்துடுமா? மைனஸ் ஆஃப் b vector cross a vector cross a vector. அதே மாதிரி சிக்கு சி பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் c vector cross c vector மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். c vector cross a vector ப்ளஸ் ஆஃப் c vector cross a vector. சரி, இதில் வந்து c cross c மட்டும் ரெண்டு தடவை ஒரே மாதிரி இருக்கனால இதோட வேல்யூ 0 ஆகிடும். மீதி உள்ள எல்லா வேல்யூயும் அப்படியே கீழே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ a vector minus b vector cross c vector plus c vector cross a vector minus b vector cross a vector. அந்த லாஸ்ட் உள்ள வேல்யூ மட்டும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ சிக்கு இந்த சி கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி எழுதி அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா பியும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். a vector minus b vector சிக்கு சி கேன்சல் ஆகிடுச்சுன்னா b vector cross a vector எழுதிக்கலாம். மைனஸ் இதில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா அதாவது பிஐ ஏவாகவும் ஏவை பியாக மாற்றுறப்ப அது ப்ளஸ் ஆகி a vector cross b vectorன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும், பி கிராஸ் பின்னு வந்துடும். ஈக்குவல் டு a vector minus b vector டாட் b vector cross b vector. இப்போ 2 times b vector என்ன ஆகிடும்? இதுவும் கேன்சல் ஆகி 0ன்னு ஆகிடும். ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். 0 இன்ட்டு a minus b 0 தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.